ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AWS அக்கௌண்ட்டில் ஒரு S3 பக்கெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி AWS அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து சர்ச் பாக்ஸில் வந்து S3ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து S3ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு பக்கெட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், குளோபல் வைஸ். அண்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்பர் கேஸ் வந்து இருக்கக்கூடாது, அண்ட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து சேனலோட நேமே கொடுத்துக்கிறேன், DevOps ஹப்னு. அண்ட் வந்து AWS ரீஜன் பார்த்தீங்கன்னா நார்த் வெர்ஜினியா, US ஈஸ்ட் ஒன்லி வச்சுருக்கேன். அண்ட் வந்து காப்பி செட்டிங்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பக்கெட். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பக்கெட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதோட செட்டிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக உள்ள பக்கெட்டை சூஸ் பண்ணி செட்டிங்ஸ் சூஸ் பண்ணி அதோட செட்டிங்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நியூவாக தான் க்ரியேட் பண்ணுறேன், ஸோ அதனால் அதை விட்டுறேன். அண்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ACL ஆக்சஸ் கண்ட்ரோல் பப்ளிக்காக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் டிசபிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டாட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதால ACL வந்து எனேபிள் பண்ணுறேன், எனேபிள். அண்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும், பக்கெட் ஓனர் ப்ரிஃபர்ட்னே இருக்கலாம். அண்ட் வந்து பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் இன் ஃபார் திஸ் பக்கெட். ஸோ நான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து பிளாக் வந்து ரொம்ப அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே அன்டிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அக்னாலஜ் பண்ணணும். ஸோ அதனால் அக்னாலஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் வெர்ஷனிங். ஸோ பக்கெட் வெர்ஷனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து ஒரு ஃபைல் ஆர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஃபைல் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பக்கெட் வெர்ஷனிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்டில் யூஸ் பண்ணுவீங்க. கிட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து வெர்ஷனிங் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து நீங்கள் கமிட் பண்ணும்போது, ஸோ ஒரு இதுவும் வந்து நீங்கள் நியூவாக வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஃபைல். ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிருந்ததுன்னா, ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அண்ட் வந்து டேக் வந்து ஆப்ஷன் விட்டுறேன். ஸோ டிஃபால்ட் என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நாம ஸோ இதுவே இருக்கட்டும். அண்ட் வந்து பக்கெட் கேஸ் எனேபிள், ஓகேங்களா. ஸோ ஃபைனாக வந்து பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் பக்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நோ ஆப்ஜெக்ட், ஸோ எதுவுமே இல்லை, ஃபைல் எதுவுமே இல்லை. அண்ட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதால ஃபைல்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், HTML ஃபைல், சாம்பிள் HTML ஃபைல். ஸோ இதுதான் அந்த ஃபைல் ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து அப்லோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்சீடு. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ்லாம் அப்லோட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஃபோல்டர்ஸ். ஸோ தென் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து இன்னும் எனேபிள் பண்ணலை. ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபைனலாக ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும், எடிட் அண்ட் எனேபிள். அண்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஹோஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட். அண்ட் வந்து இங்கே வந்து இண்டெக்ஸ் டாக்குமெண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் தான், அதோட HTML ஃபைல் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம index.html டைப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து எரர் டாக்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ அதை வந்து விட்டுடலாம்.
ஸோ சேவ் சேஞ்சஸ். ஸோ இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எனேபிள் பண்ணியாச்சு ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 403 ஸோ இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், பட் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கல இந்த ஃபைலுக்கு. ஸோ அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அகைன் go to object and click all the items and action and make public using ACL. ஸோ இங்கே பப்ளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பப்ளிக்கை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் ப்ரௌசரில். ஓகேங்களா. ஸோ பப்ளிக் ஆயிடுச்சு அண்ட் க்ளோஸ். ஸோ அகைன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பிள் HTML ஃபைல் வந்திருக்கு. நம்ம பண்ண ஹோஸ்டிங் வெப்சைட்ன்றது கிரியேட் ஒர்க் ஐடியா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம AWSல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி அண்ட் வந்து அதில் வந்து வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு HTML ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் மூலமாக நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து வியூ பண்ணி பார்க்குறோம்.